ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு பார்த்தேன். ஸோ யூஸ்வலாக இப்போ ரீசெண்ட் டைமில் ரொம்ப ஊர் சுற்றிட்டு அங்கே இங்கேன்னு ட்ராவல் வீடியோஸ் அண்ட் ஷாப்பிங் வ்ளாக்ஸ் போட்டுருந்தேன். சரி, அதனால் ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் நல்லதாக ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சம்மர் அப்படிங்கிறதுனால யூஸ்வலி பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து நிறைய பேர் வந்து யூகேக்கு இந்த விசிட்டர் விசா அப்ளை பண்ணி வருவாங்க. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த குளிரில் வராமல் இந்த வெயில் காலத்தில் வரணும்னு நினைப்பாங்க. ஸோ அதனால சரி, இந்தியாவிலேருந்து இந்த யூகே விசிட்டர் விசா அப்ளை பண்ணுறதுக்கு யூஸ்வலாக அந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறது, அப்பாயின்மெண்ட் ஃபார்ம் இது பண்ணுறதுலாம் எல்லாருக்குமே தெரியும். பட் சில இது விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட்ஸ் ரிக்வயர்ட் வந்து டிஃப்ரெண்ட் ஏஜ் பீப்புளுக்கு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போலாம் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைமில் வந்து நிறைய ரிஜெக்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லி எனக்கு நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க இன்ஸ்டாகிராமில். ஸோ அதனால சரி, ஓகே, இதை பற்றி ஒரு வீடியோ போட்டுடலாம். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கண்டிப்பாக கொடுக்கணும், ஸோ இன்கேஸ் நீங்கள் ஒர்க்கிங் பீப்புளாக இருக்கீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணும், ரிட்டையர்டாக இருந்தீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறது எல்லாமே நான் அட்லீஸ்ட் இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இந்த யூகே விசிட்டர் விசாக்கும் ஷெங்கன் விசாக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து இந்தியாவிலேருந்து ஷெங்கன் விசா அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை பற்றி டீட்டெயில்ஸ் வேணும், அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்னு உங்களுக்கு யாருக்கா வேணும்னா கீழே நீங்கள் ஷெங்கன் விசான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்கன்னா நான் கண்டிப்பாக அதை பற்றி நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ உங்களுக்கே தெரியும், எங்கள் அப்பா அம்மாலாம் மல்டிபிள் டைம்ஸ் இங்கே யூகே வந்திருக்காங்க, மல்டிபிள் டைம்ஸ் ஷெங்கன் ஜெர்மனிக்கும் போயிருக்காங்க என் அண்ணன் அங்கே இருக்கிறனால. ஸோ எனக்கு அதனால தான் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ சும்மா நான் நெட்டில் பார்த்து நான் சொல்லலை. ஸோ ஆக்சுவலாக நான் இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால நான் இந்த டீட்டெயில் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட். ஸோ நீங்கள் அப்பாயின்மெண்ட் போகிறப்ப உங்களோட ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட அப்பாயின்மெண்ட் கன்ஃபர்மேஷன். ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் ஷீட்டில் வச்சுக்கோங்க. செகண்ட் ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ஃபில் பண்ண அந்த யூகே அப்ளிகேஷன் ஃபார்ம், விசிட்டர் விசா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து உங்களோட நெக்ஸ்ட்டில் வச்சுக்கோங்க. ஸோ அது ரெண்டுமே பேசிக் அண்ட் மேண்டேட்டரி. கண்டிப்பாக நீங்கள் அது ரெண்டு தான் உங்களோட ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட்ஸாக இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையானது வந்து கண்டிப்பாக வந்து உங்களோட ட்ராவல். ஸோ நீங்கள் வந்து இங்கே எங்கே ஸ்டே பண்ண போகிறீங்க அப்படிங்கிற ப்ரூஃப் ஆஃப் டாக்குமெண்ட் வந்து கண்டிப்பாக வேணும். ஸோ நீங்கள் உங்களோட ட்ராவல் டேட்ஸ் நீங்கள் கொடுத்துருப்பீங்களா அப்ளிகேஷன் ஃபார்மில். ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் இன்கேஸ் இப்போ ரேண்டமாக நவம்பர் 1st to நவம்பர் 14th ட்ராவல் பண்ணுறீங்கன்னா நவம்பர் 1st to 14th வரைக்கும் நீங்கள் எங்கே ஸ்டே பண்ண போகிறீங்க அப்படிங்கிற கன்ஃபர்ம்டு புக்கிங் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வேணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து மேபி இப்போ விசாக்கு எடுக்கணும், அதுக்கப்புறம் மேபி அந்த பிளான்ஸ் சேஞ்ச் ஆகலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இட்ஸ் ஃபைன். ஸோ நீங்கள் யூகேல ஏதாவது ஒரு ஹோட்டலில் வந்துட்டு அதுக்குள்ள ஒரு ஃபோன் கால் வந்துருச்சு. அதான், ஸோ யூகேல வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ஹோட்டலில் வந்து சும்மா அந்த மாதிரி நீங்கள் பே அட் ப்ராப்பர்ட்டி அந்த மாதிரி கொடுத்து, இல்லை ஆக்சுவலி பெஸ்ட் தான். ஸோ பே அட் ப்ராப்பர்ட்டி கொடுத்து நீங்கள் ஏதாவது ஒரு புக்கிங் கன்ஃபர்மேஷன் வாங்கி புக் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அதை வந்து நீங்கள் ஒரு டாக்குமெண்ட்டாக நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த டாக்குமெண்ட் மேண்டேட்டரி டாக்குமெண்ட் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா யூகே விசிட்டர் விசா பொறுத்த வரைக்கும் இந்த ட்ராவல் டிக்கெட்ஸ், அப் அண்ட் டவுன் டிக்கெட்ஸ் வந்து தேவை கிடையாது. நிறைய பேர் நீங்கள் இப்போ இந்த ஏஜென்ட்ஸ் மூலியமாக போனீங்கன்னா அவங்க கண்டிப்பாக வந்து டிக்கெட்ஸ் புக் பண்ணிக்கணும்னு சொல்லுவாங்க. அது தேவையே கிடையாது. யூகே இதில் வெப்சைட்லேயே போட்டிருப்பாங்க, gov.uk வெப்சைட்லேயே அவனோட அட்வைஸ் என்னென்னா உங்களோட டெசிஷன் வந்ததுக்கப்புறம் விசா அப்ரூவ் ஆகிடுச்சுன்னு வந்ததுக்கப்புறம் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுங்கன்னு தான் அவங்க போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு வந்து யூகே நீங்கள் விசிட்டர் விசா அப்ளை பண்ணுறப்ப அப்பாயின்மெண்ட் போகிறப்ப கன்ஃபார்ம்ட் ஃப்ளைட் டிக்கெட்ஸ் வந்து அப் அண்ட் டவுன் டிக்கெட்ஸ்லாம் தேவையே கிடையாது. பட் இன்கேஸ் நீங்கள் இதுதான் உங்களோட பிளான், கண்டிப்பாக நாங்கள் இந்த டைம் நாங்கள் சொல்கிற டேட்டுக்கு தான் போகிறோம், சொன்ன டேட்டில் வித்தின் 2 weeks நாங்கள் வந்துடுவோம் அப்படின்னா இட்ஸ் ஓகே. நீங்கள் முன்னாடியே நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. டிக்கெட் ப்ரைஸஸ்லாம் கம்மியாக இருக்கும், அதனால் நீங்கள் முன்னாடியே புக் பண்ணிக்கலாம். பட் உங்கள் பிளான்ஸ் வந்து கண்டிப்பாக சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். ஸோ நாங்கள் போயிட்டு தான் முடிவு பண்ணணும், எப்போ ட்ராவல் பண்ணுறது ஒரு முன்ன பின்ன ஆகும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பிரச்சனை கவலையே கிடையாது, ட்ராவல் டிக்கெட்ஸ் தேவையில்லை. ஏன்னா யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா யூகே விசா வந்து 6 months உங்களுக்கு கொடுத்துருவான். ஸோ அந்த 6 monthsக்குள்ள நீங்கள் எப்போனா ட்ராவல் பண்ணிக்கலாம், மல்டிபிள் என்ட்ரியும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் உங்களுக்கு இஃப் யூ ஆர் நாட் ஷுர் வந்து இந்த ட்ராவல் டிக்கெட்ஸ் வந்து டெஃபினெட்லி நாட் மேண்டேட்டரி. ஸோ வந்து நம்ம வந்து இந்த ட்ராவல் அண்ட் ஸ்டே பார்த்துட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ராவல் இன்சூரன்ஸ். ஸோ ட்ராவல் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஷெங்கன் விசாக்கும் யூகே விசிட்டர் விசாக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். பட் அந்த ஷெங்கன் விசா நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ட்ராவல் டிக்கெட்ஸ் வந்து மேண்டேட்டரி. ஸோ நீங்கள் அப் அண்ட் டவுன் வந்து நீங்கள் டிக்கெட்ஸ் காமிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து விசா அப்ளிகேஷன் அவங்க விசா ப்ராசஸிங்கே பண்ணுவாங்க. பட் யூகே விசிட்டர் விசாவுக்கு வந்து அந்த மாதிரி கிடையாது. ஸோ அதனால் அதையும் சொல்லிடுறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராவல் இன்சூரன்ஸ் வந்து யூகே விசாக்கு அப்பாயின்மெண்ட்டுக்கு நீங்கள் போகிறப்ப வந்து இட்ஸ் நாட் மேண்டேட்டரி. நீங்கள் இன்சூரன்ஸ் வந்து நீங்கள் ஆனால் நான் என்னோட ரெக்கமெண்ட் பண்ணுவேன், கண்டிப்பாக நீங்கள் ட்ராவல் பண்ணுறப்போ வந்து நீங்கள் அந்த டேட்ஸுக்கு வந்து நீங்கள் இன்சூரன்ஸ் எடுத்துக்கோங்க. மெடிக்கல் இன்சூரன்ஸ், நீங்கள் ட்ராவல் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. பட் ஆனால் ஃபார் அப்பாயின்மெண்ட் சேக் நீங்கள் அப்பாயின்மெண்ட் போகிறப்ப உங்களுக்கு வந்து அந்த ட்ராவல் இன்சூரன்ஸ் வந்து தேவையில்லை. இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்கள் விசா டெசிஷன் வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்னைக்கு ட்ராவல் பண்ண போகிறீங்களோ அன்னைக்கு வந்து நீங்கள் அந்த டேட்ஸுக்கு நீங்கள் வந்து ட்ராவல் இன்சூரன்ஸ் அப்ளை பண்ணிக்கோங்க.
ஸோ அடுத்து நம்ம முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். ஸோ இந்த விஷயத்துக்காக தான் நான் இதை வந்து ஒரு செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு நினச்சேன். யூஸ்வலி பார்த்தீங்கன்னா யூகே விசிட்டர் விசா வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து விசா ப்ராசஸிங்கில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நீங்கள் ரிட்டர்ன் இந்தியா போவீங்களா போக மாட்டீங்களா அப்படிங்கிறது தெரியாததுனால தான். ஸோ நீங்கள் உங்கள் ரிட்டர்ன் யூகே போகிறதுக்காக சப்ஸ்டான்ஷியல் ரீசன் இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு வந்து தெரியணும். அது அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த விசா வந்து அப்ரூவ் ஆகும். இந்த விஷயம் தான் பார்த்தீங்கன்னா சில ஏஜ் கேட்டகரி அண்ட் செட் ஆஃப் பீப்புளுக்கு வந்து டிஃபர் ஆகிட்டே இருக்கும். ஸோ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம அப்பா அம்மாவே எடுத்துக்கலாம். ஸோ இன்கேஸ் வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க் பண்ணுறவங்களாம் இங்கே 30, 35, 40 அந்த ஏஜ் இருக்கும். ஸோ நம்ம அப்பா அம்மாலாம் மோஸ்ட்லி 90% ஆஃப் த டைம் வந்து they'll be ரிட்டையர்டாக இருப்பாங்க. ஸோ அதனால அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து ஸோ நீங்கள் வந்து நம்ம அப்ளிகேஷன்லேயே நீங்கள் சூஸ் பண்ணிடுவீங்க உங்களோட ஆக்குபேஷன் என்னென்னு. ஸோ நம்ம ரிட்டையர்னு கொடுத்துருவோம். ஸோ அந்த மாதிரி ரிட்டையர்ட் எல்டர்லி பீப்புள் ட்ராவல் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து அந்த நீங்கள் ரிட்டையர்னு கொடுத்துருவீங்க. ஸோ அப்போ வந்து என்னென்ன டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரூஃப் ஆஃப் ஃபண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக காமிங்க. இப்போ இந்த லாஸ்ட் 3 months பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கோங்க. அது போல் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பெரிய எல்டர்ஸ் அப்பா அம்மா அப்படி அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் வந்து உங்கள் வீடு உங்கள் பேரில் இருக்குது அப்படி இல்லை அதாவது லேண்ட் ஆர் இப்போ டெபாசிட்ஸ்லாம் நிறையா போட்டு வச்சுருப்பீங்கள. ஸோ அது மாதிரி இந்த டெபாசிட்ஸ் இந்த மாதிரி எல்ஐசி பாலிசிஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஜெராக்ஸ் எடுத்து கண்டிப்பாக நீங்கள் இது பண்ணுங்கள். ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ப்ரூஃப் வந்து இது வந்து நீங்கள் ரிட்டர்ன் போவீங்க அப்படின்னு. ஸோ ரிட்டையர்ட் ஆகிட்டா அங்கே வந்துட்டு யூஸ்வலி பார்த்தீங்கன்னா அந்த விஎஃப்எஸ்ல வந்து சொல்லக்கூடாது, பட் விஎஸ்எஸ் வந்து நிறைய தெரியாது, இது வேணும் அது வேணும் அப்படிம்பாங்க. பட் அவங்களும் ஜஸ்ட் ஃபார் கம்ப்ளீட்னஸ் தான் கேட்குறாங்க. ஸோ இந்த ஐடி ரிட்டர்ன் கேட்பாங்க. ஸோ நான்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவுக்கு 4 தடவை அப்ளை பண்ணியிருக்கேன். ஐடி ரிட்டர்ன்ஸ் கேட்பாங்க, அதெல்லாம் இல்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ரிட்டையர்டு ஐடி ரிட்டர்ன்ஸ் வந்து அகைன் இட்ஸ் நாட் அ மேண்டேட்டரி டாக்குமெண்ட். ஸோ இன்கேஸ் உங்களால் எடுக்க முடியும் ஈஸியாக எடுத்துப்பீங்க அப்படின்னா எடுத்துட்டு போங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஐயோ அது இல்லைன்னு சொல்லி ரொம்ப பதட்டெல்லாம் பட வேணாம். ஸோ ஐடி ரிட்டர்ன்ஸ் டாக்குமெண்ட் வந்து இட்ஸ் நாட் மேண்டேட்டரி அகைன். ஸோ அவ்வளோதான். நீங்கள் எல்டர்ஸ்க்கு வந்து இந்த சோர்ஸ் ஆஃப் இன்கம், அதே போல் உங்களுக்கு பேங்க் டாக்குமெண்ட்ஸ், டெபாசிட் ஸ்லிப்ஸ் அண்ட் வீடு உங்கள் பேரில் இருந்தால் வீட்டு பத்திரம் அதோட ஜெராக்ஸ் காப்பி அதெல்லாமே எடுத்து கொடுத்துருங்க. ஸோ எல்டர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஈஸி. அண்ட் ஆல்சோ இது வந்து நீங்கள் மாதிரி அந்த இன்விடேஷன் லெட்டர் கொடுத்து கூப்பிட்றவங்களுக்கு வந்து இன்னுமே இதெல்லாம் கூட தேவையில்லை. ஸோ மோஸ்ட்லி அவங்க இன்விடேஷன் லெட்டர், பட் ஆல்சோ ஃபார் சேக் வந்து நீங்கள் இந்த மாதிரி பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ் இதெல்லாமே நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ அதெல்லாம் பெட்டர் பண்ணுறதுக்கு. ஸோ இன்னொரு கேட்டகரி ஆஃப் பீப்புள், ஸோ ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள் ஆர் லைக் இந்த ஏஜ் ஆஃப் லைக் 25 to 40 அந்த மாதிரி இதில் இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்களுமே பார்த்தீங்கன்னா அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் கொடுப்பீங்க கண்டிப்பாக. ஸோ அதுவே அவங்களுக்கு தெரியும் நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்க, அவங்க அந்த இது ஸ்டேட்மெண்ட் வச்சு அவங்களுக்கு தெரிஞ்சிடும் கண்டிப்பாக. ஸோ இந்த நீங்கள் ஒர்க்கிங் கிளாஸில் பீப்புள் இருக்கீங்க, ஒரு பேச்சுலர்ஸ் டிகிரி ஒரு மாஸ்டர்ஸ் டிகிரி வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒர்க் பண்ணுறீங்க. ஸோ இப்போ ஏதாவது ஒரு எம்என்சி எனி கம்பெனி ஃபார் தட் மேட்டர் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட் மட்டும் பத்தாது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸோ இது வந்து நிறையா பேருக்கு வந்து இதனால வந்து ரிஜெக்ட் ஆகுது. ஸோ கண்டிப்பாக உங்கள் ஹெச்ஆர் கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வாங்கிருங்க. ஸோ அண்ட் ஸோ பர்சன் நான் வந்து இப்போ கரண்ட் டேட் வரைக்குமே நான் இந்த கம்பெனியில் ஒன்று ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ இந்த மாதிரி வெக்கேஷனுக்கு அங்கே இப்போ ட்ராவல் பண்ணிட்டு ஹேஸ் அப்ளைட் லீவ் ஆர் இந்த மாதிரி சொல்லிட்டு ஹி வில் பி பேக் டு ஒர்க் ஆன் ஸோ அண்ட் ஸோ டேட் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக ஒரு லெட்டர் வாங்கிக்கோங்க. ஸோ இதனால வந்து நிறைய பேருக்கு வந்து ரீசெண்ட் டைமில் வந்து விசிட்டர் விசா வந்து ரிஜெக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் வந்து இந்த ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் வந்து நீங்கள் வெறும் சேலரி ஸ்லிப் அண்ட் இந்த மாதிரி ஜாயினிங் லெட்டர் அதெல்லாம் கொடுக்காதீங்க. ஸோ நீங்கள் ஜாயினிங் லெட்டர் வந்து நீங்கள் எந்த கம்பெனியில் வேணாலும் வாங்கியிருக்கலாம். ஸோ நீ ஜாயின் பண்ணியா இல்லையா, இல்லை ஸ்டில் அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறியா இல்லையா அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. ஸோ அதனால வந்து கண்டிப்பாக இந்த ஹெச்ஆர்கிட்ட வந்து ஒரு லெட்டர் வாங்கிருங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சவங்களும் ஐ மீன் சாந்தினியோட அக்காக்கே வந்து இது ஒரு ரீசனால ரிஜெக்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால வி குடன்ட் கன்ஃபார்ம் தட் யூ வில் பி பேக் ஆர் கன்ஃபார்ம் த பிளேஸ் யூ ஒர்க் அந்த மாதிரி ரீசன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ட்ராவல் ஐ மீன் இந்த ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புளுக்கு வந்து இந்த மாதிரி கம்பெனி நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஒரு லெட்டர் வந்து நீங்கள் வாங்கி அதையுமே நீங்கள் டாக்குமெண்ட்டாக வந்து அட்டாச் பண்ணிடுங்க. ஸோ இன்னொரு டாக்குமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ராவல் ஐட்னரி. ஸோ அது வந்து அகெயின் இட்ஸ் நாட் அ மேண்டட்டரி டாக்குமெண்ட். இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா அட்லீஸ்ட் இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் விசா டெசிஷனுக்கு. ஸோ அதான் சும்மா ஒரு ட்ராவல் ஐட்னரி சும்மா ஒரு எக்ஸலில் ஒரு டேபிள் போட்டு இந்த டேட்டில் நான் இது பார்க்குறேன், இந்த டேட்டில் நான் இங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லி இப்போ நீங்கள் கேஸ் லண்டன் சுற்றி வரீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா ஒன் டே நான் வந்து பிக் பென் லண்டன் ஐ அதெல்லாம் சுற்றி பார்க்க போகிறேன். இன்னொரு நாள் பார்த்தீங்கன்னா இந்த ரிச்மண்ட் சைடு கிரீனிச் சைடு அந்த மாதிரி போகிறோம் அப்படி இப்படின்னு சும்மா ஒரு 4-5 பிளேசஸ் வச்சு ஒரு 3-4 டேஸ்க்கு நீங்கள் ஐட்னரி கொடுங்க. ஸோ அது வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. சும்மா ஒரு ரேண்டமாக சும்மா ஒரு ஐட்னரி கொடுங்க. அது வந்து இட்ஸ் குட் டு ஹேவ். அகைன் இது வந்து இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் ஆனால் எடுத்துகிட்டு போகிறது இட்ஸ் மோர் யூஸ்ஃபுல். அவ்வளோதான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வந்து ஒரு பாஸ்போர்ட் ஒரிஜினல் பாஸ்போர்ட் நீங்கள் கொண்டு போகணும். ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா யூகே விசிட்டர் விசாவில் வந்து ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ரீசெண்ட் டைமில். ஆக்சுவலி இது வந்து ரொம்பவே ஒரு குட் சேஞ்ச்.
இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் விசா அப்பாயின்மெண்ட் போனதுக்கப்புறம் யூஸ்வலி என்ன பண்ணுவாங்க, உங்கள் பயோமெட்ரிக்ஸ்லாம் எடுத்ததுக்கப்புறம் உங்களோட பாஸ்போர்ட்டை வந்து அவங்க வாங்கி வச்சுப்பாங்க. பாஸ்போர்ட்டில் வந்து ஒரு இ-விசா வந்து ஸ்டாம்ப் பண்ணி உங்களுக்கு இன்கேஸ் நீங்கள் கொரியர் ரிட்டர்ன் கேட்டிருந்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துடும், இல்லைனா கலெக்ஷனாக நீங்கள் போய் வாங்கணும். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா, யூகேல வந்து நீங்கள் வந்து பாஸ்போர்ட் வந்து நீங்கள் சப்மிட் பண்ண தேவையில்ல. ஸோ நீங்கள் உங்கள் பயோமெட்ரிக் நீங்கள் வச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு பாஸ்போர்ட் வந்துட்டு நீங்களே வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட அப்ளிகேஷன் வந்து அக்செப்ட் ஆகிடுச்சு, இல்லை அப்ரூவ் ஆகிடுச்சோ இல்லை ரிஜெக்ட் ஆனாலும் யூ வில் கெட் அன் இமெயில். ஸோ நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறப்போ ஒரு இமெயில் அட்ரஸ் வந்து நீங்கள் மேண்டேட்டரியாக கொடுத்துருப்பீங்க. ஸோ அந்த இமெயில் அட்ரஸ்க்கு வந்து ஒரு இமெயில் வந்துடும். அந்த இமெயிலே கிளியராக சொல்லும் உங்களோட விசிட்டர் விசா இது வந்து வாஸ் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி வரும், ஒரு அன்சக்ஸஸ்ஃபுல்னு வரும். ஸோ சக்ஸஸ்ஃபுல்னு வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களோட அந்த அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் நம்பரும் அந்த இமெயிலே இருக்கும் அண்ட் உங்ககிட்டையும் இருக்கும். ஸோ அதை வச்சு வந்து நீங்கள் வந்து ஒரு UKVI அக்கௌண்ட் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணணும். ஸோ அது ஒன்றும் இல்லை, சும்மா நீங்கள் gov.ukல போயிட்டு அந்த லிங்க்குமே பார்த்தீங்கன்னா இமெயிலே கொடுத்துருப்பான். ஸோ நான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணல. ஸோ ஒரு UKVI அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ் கொடுத்து அந்த உங்களோட அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸை நீங்கள் கொடுத்து அப்புறம் உங்கள் ஃபேஸ் ஸ்கேன் பண்ணணும். அதை ஃபேஸ் ஸ்கேன் பண்ணிவிட்டு ஒரு செல்ஃபி இமேஜ் அண்டுன்னு நினைக்கிறேன். ஸோ ரெண்டுமே பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதை நீங்கள் ரெண்டுமே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபோன்லேயே வந்து ஒரு ஷேர் கோட் வந்துடும். ஸோ அந்த நீங்கள் ஷேர் கோடை கொடுத்து நீங்கள் வந்து உள்ளே என்ட்ரு ஆகிக்கலாம். ஸோ நீங்கள் அந்த ஷேர் கோடை வந்து நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் அங்கே வந்து நீங்கள் ஏர்போர்ட் வைஃபை கூட எடுத்து நீங்கள் மறுபடியும் லாகின் அந்த UKVI அக்கௌண்ட் லாகின் பண்ணி உங்களோட ப்ரூஃப் ஆஃப் இது அப்ரூவல் ஆஃப் விசிட்டர் விசா வந்து நீங்கள் அதில் காமிச்சிக்கலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் தான் இதுவுமே இப்போ இந்த ரீசெண்டாக இந்த சேஞ்ச் நடந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக நான் உங்களுக்கு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே தெரியும். பட் நான் சொன்ன அந்த டாக்குமெண்ட்ஸ் ஃபார் அந்த சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட் அண்ட் கன்ஃபர்மேஷன் தட் யூ வில் கோ பேக் டு இந்தியா அப்படிங்கிற செக்ஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுவுமே நான் சொன்ன மாதிரி கண்டிப்பாக நீங்கள் சேலரிட் அங்கே ஒர்க்கிங் கிளாஸில் அந்த ஏஜில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கம்பெனியில் வந்து அந்த லீவ் அப்ரூவல் லெட்டர் ஒன்று வாங்கிக்கோங்க. இன்னும் இங்கே தான் ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து டெஃபினட்டாக ரிக்வயர்டு. ஸோ அதே போல் நிறைய இதெல்லாம் இருக்குது. இந்த ட்ராவல் டிக்கெட்ஸ் கண்டிப்பாக இருக்கணும் அப்படி இப்படி நிறைய பேர் நான் என் ட்ராவல் ஏஜென்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் நான் புக் பண்ணப்போ ட்ராவல் ஏஜென்ட் வந்து என்கிட்டயுமே தான் சொன்னார், கண்டிப்பாக புக் பண்ணணும் ட்ராவல் டிக்கெட்ஸ் அப்படின்னு. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ உங்கள் பிளான் சேஞ்ச் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே நான் இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக உண்மை. நான் பர்சனலாக நான் எங்கள் அப்பா அம்மாவை மல்டிபிள் டைம்ஸ் கூப்பிட்டு வந்திருக்கேன். ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் நான் சொல்கிறேன். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த சம்மரில் நீங்கள் நிறைய பேர் நீங்கள் UK ட்ராவல் பண்ணுவீங்க. ஸோ அதனால் மேபி கரெக்ட் டைம் ஒரு கொஞ்சம் லேட்டான அந்த வீடியோ போட்டிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன்கேஸ் யாராவது நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஃபர்தர் இஃப் யூ ஹேவ் எனி கொஸ்டின்ஸ்னால் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச ஆன்சர் நான் கண்டிப்பாக நான் சொல்லுவேன். ஆல்சோ நான் சொன்ன மாதிரி ஷெங்கன் விசா அப்பாயின்மெண்ட் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் செப்பரேட்டாக இன்னொரு வீடியோ போடுறேன். அண்ட் எனி அதர் கொஸ்டின்ஸ் இருந்தால் எனக்கு சொல்லுங்கள். நான் முடிஞ்ச கமெண்ட்லேயே நான் ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.